பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது வாழ்வின் மிகப்பெரிய பயம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? நம்மோடு யாரும் இல்லை என்ற பயம்தான் அது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறேன். உங்கள் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அல்லது உங்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகி சென்றிருந்தாலும் உங்களை பற்றி கொண்டிருக்கும் ஒரு கரம் இருக்கிறது. அது ஒருபோதும் உங்களை கைவிடாது. ஆமென். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் அந்த மகத்தான நம்பிக்கையை கேட்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் நாம் அனைவரும் ஒன்று கூடி தியானிப்போம். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து எதிர்காலத்தை பற்றிய பயத்துடனும் நிச்சயமற்ற தன்மையுடனும் தனிமையில் வனாந்திரத்துக்கு ஓடிக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் தான் கர்த்தர் அவருக்கு இந்த வார்த்தையை அருளினார். அல்லேலூயா. அன்று யாக்கோபிடம் பேசிய அதே கர்த்தர் இன்று உங்களிடம் கூறுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை இன்று தியானிப்போம். முதலாவது, நான் உன்னோடு இருப்பேன். உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது மிகுந்த தனிமையிலும் கசந்து அழுந்து கொண்டு இருந்தாலும் சரி, ஆண்டவரின் பிரசனம் உங்களோடு இருக்கிறது. நீங்கள் ஒரு தனித்த மரம் அல்ல எனக்கு பிரியமானவர்களே. இரண்டாவதாக, நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். வேலை, குடும்பம் அல்லது தொழில் என எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது நோய் படுக்கையில் முடங்கி கிடக்கும் சூழலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் அவருடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருக்கும். ஆமென். மூன்றாவதாக, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விடுவதில்லை. அல்லேலூயா. மனிதர்கள் ஒரு வாக்குறுதி அளித்துவிட்டு பின்னர் அதை மறக்கவோ அல்லது கைவிடவோ கூடும். ஆனால் நம் தேவன் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. நமக்கு அவர் அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றும் வரை அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆமென். இன்றைக்கு உங்கள் பயத்தை தூக்கி எறியுங்கள் எனக்கு பிரியமானவர்களே. நீங்கள் சந்திக்க போகும் நாளை குறித்து பயப்படாதீர்கள். ஏனெனில் கர்த்தர் ஏற்கனவே உங்கள் நாளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் வியாதியை கண்டு பயப்படாதீர்கள். ஏனெனில் சுகமளிக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். உங்களை உயர்த்துபவர் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அச்சுறுத்தும் பயத்தை நோக்கி சொல்லுங்கள், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவன், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களுடைய இதயத்தில் இருக்கும் பயம், கலக்கம், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உம்முடைய மெல்லிய சத்தம் இவருடைய இதயத்திற்குள் அமைதியையும் நம்பிக்கையும் தரட்டும் அப்பா. இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் உம்முடைய கரம் இவர்களை பாதுகாக்கட்டும். கண்ணீரோடு விதைக்கிற இவர்கள் மகிழ்ச்சியோடு அறுக்க செய்வீராக. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.